தேவைப்பட்டா நீங்க என்ன சொல்றது, அந்த நடிகையோட நானே வரேன், பொதுவெளியிலேயே வரேன், திருமண நிகழ்ச்சிக்கே வரேன், ஒன்னால என்னை என்ன பண்ண முடியும் பாரு, பண்ணலாம். ஒரே மாதிரியான காஸ்டியூம், அதாவது கோல்டன் காஸ்டியூம்ல பாத்தீங்கன்னா ஒரு வேட்டி சட்டை, அவங்க வந்து சேலை எல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. உன்னோட பேசுற வாயெல்லாம் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை கூப்பிட்டு வந்திருக்காரு. இது வந்து அந்த நடிகைக்கு தெரியாமையா இருக்கும் போது, வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போது வேற ஒருத்தியோட நீங்க தோல் போட்டு ஜோடி போட்டு ஒரு நடிகையோட வரும்போது அதை பார்க்கிற அந்த மனைவியோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இந்த விவகாரத்து வழக்கை எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணதுக்கு காரணமே சங்கீதா இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்பாதீங்க. அத்தனை புகழ் பேரோட இருக்கிற ஒருத்தரை யாராவது ஆல்ரெடி மனைவிங்கிற அந்தஸ்தோடு இருக்காங்க அந்த அம்மா, அதை வேண்டான்னு உதருவாங்களா? சிஎம் ஆகணுமா? அவங்க சிஎம் ஆசைப்படணும்னா எப்படி குறுக்கு வழியில போகணும். அப்ப இவரை வந்து சிஎம் ஆக்கணும். முதல்ல இவர் சிஎம் ஆகி இந்த ஸ்டேட்ல இருக்கிறதே வந்து கேவலம். இவங்க சிஎம் ஆகி இந்த ஸ்டேட்ல இருக்கிறதுனா அது கேவலம். நான் கேட்குறேன், இந்த நடிகையோட 2 பேரும் ஒன்னா போனாங்கல்ல, இது எந்த கட்சியோட சதி வேலை? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகரும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசருமான பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் சங்கீதா அவர்களுடைய திருமண பிரிவு வந்து சமீபத்தில் பேச பொருளாக மாறுச்சு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அதை எப்படி மாற்றினாங்கன்னா, இது வந்து சங்கீதா அவர்களுடைய தப்பு தான் முழுவதும் அப்படின்ற மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் நேற்று கல்பாத்தி அவர்களோட திருமண விழாவில் த்ரிஷா அவர்கள் கூட 2 பேரும் வந்திருக்காங்க. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும். இது எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம அப்போ அந்த 18 பாயிண்ட்ஸுமே உண்மைதானா? அதாவது விஜயனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. போன வாரம் தான் வந்து அந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெருசாக பேசப்படுது. இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி மனைவி விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களே, இது வந்து விஜயனுடைய அரசியலுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய விவாதத்துக்கு காரணமே ஒரு நடிகை தான். அந்த நடிகையோட அவர் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். எத்தனையோ தடவை அதை தட்டி கேட்கும் போதும் அது வந்து அவர் தொடர்ந்து அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கார். அந்த நடிகையோட பல வெளிநாடுகள் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அங்கே எடுக்கிற புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் அந்த நடிகை வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து ஒரு மனைவியாக எனக்கு மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2021 விஜய்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரே வீட்டில், அதாவது கீழ் வீட்டில் விஜய் இருக்கார், மேல் வீட்டில் நான் இருக்கேன். ஆனால் தனித்தனி வாசப்படி, எங்களுக்குள்ள எந்த தொடர்புமே இல்லை. அதனால் எங்களுக்கு விவகாரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மனுவில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவைப்பட்டால் அந்த நடிகை யார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இதை வந்து விஜய் எப்படியாவது சரி பண்ணுவாரா, மனைவி கிட்ட சமாதானத்துக்கு பேசுவாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண நிகழ்ச்சியில் விஜய் அந்த சம்மந்தப்பட்ட நடிகை 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் வந்து இறங்குறாங்க. ஒரே மாதிரியான காஸ்டியூம், அதாவது கோல்டன் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி சட்டை, அவங்க வந்து சேலை எல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அதுதான் உண்மை. 2 பேரும் ஒக்கே எடுத்துட்டு நேர மேடைக்கு போகிறாங்க, மணமக்களை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி 2 பேரும் போயிடுறாங்க. இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் நேற்றுக்கு வந்ததுலேருந்து பெரிய லெவலில் வைரல் ஆகி போயிட்டுருக்கு. இது வந்து எப்படின்னா, விஜய் எதுக்கு இப்படி பண்ணாரு, இது வந்து வேணுன்ட்டே மனைவியை சீன்றாரா? அதாவது அவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நடிகையினுடைய பேர் தேவைப்பட்டால் நான் சொல்லுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? தேவைப்பட்டா நீங்க என்ன சொல்றது, அந்த நடிகையோட நானே வரேன், பொதுவெளியிலேயே வரேன், திருமண நிகழ்ச்சிக்கே வரேன், ஒன்னால என்னை என்ன பண்ண முடியும் பாரு, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர்த்தனமான, ஒரு அகம்பாவமான, யாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. விஜய் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகராக இருந்து செஞ்சா கூட அது தப்பு தான். அதாவது அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய திருமண பந்தம் இன்னும் வந்து அப்படியே உயிர்ப்புடன் இருக்கு, இன்னும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையில அவரோட பேசப்படுற அந்த நடிகையோட ரொம்ப வெளிப்படையாவே வரார் அப்படின்னா, அந்த மனைவிக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு. இனிமே என்னோட மனைவி அவங்க தான், நடிகை தான், நீ என்ன பண்ணு, உன்னால் என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து எலெக்ஷன் நேரத்தில் நீ கோர்ட்டுக்கு போறியா, என்னைய வந்து நீ கேவலப்படுத்தலாம்னு நினைக்கிறியா, என்னைய வந்து என் கேரக்டரை ரீஃப்ரேம் பண்ண பார்க்குறியா, எது வேணா பண்ணு, நானே வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த நடிகை இவங்க தான் அப்படின்றது சொல்கிறேன், இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை.
விஜய் அவர்கள் இந்த மனநிலையில இருக்காரு, ஓகே. ஆனா த்ரிஷா அவர்கள் என்ன தாட்டோட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க சார்? அவர் கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுது, 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களும் வளர்ந்த பசங்க, நினைவு தெரிந்த பசங்க. இப்படி இருந்துமே வந்து அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறது ஒரு முறையானது தானே அது? தேன் எடுத்தவங்க புறங்கையை நக்காம விட மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்து சொல்லுவாங்க அந்த பழமொழியை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே அந்த நடிகைக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறாங்கன்னு தெரியாதா? ஒரு குடும்பத்தில் வந்து ஆல்ரெடி மனைவி இருக்குன்னு தெரியாதா? 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு அந்த சங்கீதா அவங்க விவாகரத்து வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதாவை பற்றி ரொம்ப கேவலமாக டீஃப்ரேம் பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப தப்பாக வந்து செய்திகள் வெளியிட்டு வராங்க. யார் வெளியிட்டு வராங்க? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த அணில் குஞ்சுகள், அந்த ரசிகர்கள், தொண்டர்கள். விஜய் என்ன பண்ணாலும் அது சரி, விஜய் என்ன பண்ணாலும் அது சரி, கொலையே பண்ணாலும் அது சரிதான் அப்படிங்கிற மனநிலையில தான் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த விஷயத்த சங்கீதா மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நடிகை அவங்க வந்து விஜய்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், விஜய் என்ன என்னை பத்தி தப்பா பேசுறாங்க இந்த சோசியல் மீடியால, ஒரு தேசிய கட்சி தலைவர் கூட வந்து விஜய் நீங்க அந்த நடிகை வீட்டுல இருந்து வெளியில வாங்க அப்படிங்கிறாரு, என்னை இப்படி பேசுறாங்களே, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை வந்து மனை மாதிரி கூப்பிட்டு போகிறேன், பொது இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், யார் என்ன செய்வான்னு பார்ப்போம், நீ உன்னோட பேசுகிற வாயெல்லாம் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையை கூப்பிட்டு வந்திருக்காரு. இது வந்து அந்த நடிகைக்கு தெரியாமல் இருக்க போகுது, எல்லாம் தெரியுமா? அந்த நடிகைக்கு ஒன்றுமா தெரியாது? அந்த நடிகைக்கு தான் முதல் காதலா? ஏற்கனவே ஒரு தெலுங்கு பிரபல நடிகரோட பேசப்பட்டாங்க, நிச்சயத்தை கூட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது 3ஆவதோ 4ஆவதோ காதல். எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை நம்ம கெடுக்கிறோம், அந்த குடும்பத்தை நம்ம உடைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. இதே நிறைய பெண்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்களே. காதல் லிஸ்ட்ல தான் சேருமா சார்? இது எப்படிமா காதல் லிஸ்ட்ல சேரும்? அவருக்கு 52, இந்த அம்மாக்கு 48 என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு கிடையாது இந்த அம்மாக்கு. இவங்களுக்கு வந்து 16, அவருக்கு வந்து 21. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு இனக்கவர்ச்சி வந்துருச்சு, 2 பேருக்கு ஒரு காதல் வந்து மலர்ந்துருச்சு, 2 பேரும் காதலர்களா மாறிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வயசா இது. விஜய்க்கே வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வயசுல பையன் இருக்காரு, 25 வயசு அந்த பையனுக்கு, சஞ்சய்க்கு. இந்த 25 வயசுல விஜய் கல்யாணம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? விஜய் சங்கீதா கல்யாணம் ஆனது, விஜய்க்கு வயசு வந்து 25. இன்னைக்கு அவருடைய மகன் வந்து 25 வயசுல கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காரு, மகள் வந்து 20 வயசுல அவங்களும் வந்து ஒரு மணப்பெண் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த வயசுல இந்த காதல், ஒருவேளை காதலாவே இருக்கட்டுமே, இந்த வயசுல இந்த காதல், இந்த கன்றாவி காதல் தேவையான்னு நான் கேட்கிறேன். இது எதுக்கு இந்த காதல்? மனைவி இருக்காங்கல்ல வீட்டுல, கிளி போல மனைவி இருக்காங்கல்ல, அந்த மனைவியை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கருத்து வேறுபாடு, புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை அப்படின்னா வழக்கமாவே கோர்ட்டுக்கு வந்து பிரிஞ்சுக்கிறது சரிதான். இப்போ சங்கீதாவே விவகாரத்து கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க, அவங்களே விவகாரத்து கேட்டிருக்காங்கன்னும் போது நீங்களும் வந்து பதில் மனு போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, நான் எல்லாத்தையும் தந்துடுறேன், விவகாரத்தும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களை 2-3 பேர் மத்தியஸ்தர்களை வச்சு பேசி அழகா பார்த்தீங்கன்னா சுமூகமா இந்த வழக்கை வந்து முடிக்க முடியும். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி விருப்பப்பட்டு விவகாரத்து கேட்டா நீதிமன்றம் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கு, 6 மாசம் 1 வருஷம். அது வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விவகாரத்து கொடுக்க போறாங்க. இப்ப தனுஷ் ஐஸ்வர்யாக்கு விவகாரத்து கொடுத்தாங்கல்ல, எப்படி கொடுத்தாங்க? அவங்க ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை சொன்னாங்களா? தனுஷை பத்தி ஐஸ்வர்யா ஏதாவது சொன்னாங்களா? ஐஸ்வர்யா பத்தி தனுஷ் ஏதாவது சொன்னாரா? எதுவுமே வந்து 2 பேரும் சொல்லிக்கவே இல்லை. அழகா வந்து 2 பேரும் கோர்ட்ல மனு போட்டாங்க, 2 பேருமே வந்து விருப்பப்பட்டாங்க விவகாரத்துக்கு கொடுக்கறதுக்கு. அழகா அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சோன்னா 2 பேருக்கு விவகாரத்து கொடுத்தாச்சு. நீ சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் உண்மை. இப்படிதான் வழக்கமா பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி வந்து சங்கீதா கேட்கிற விவகாரத்தை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த நடிகையோட எங்க வேணா போகலாம், இந்த நடிகையை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா அதுதான் சரி. நீங்க வந்து இப்போ வந்து தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு நடிகரா இருக்கும் போது அந்த தனி மனித ஒழுக்கம் நடிகருக்கே தேவைன்னும் போது நீங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்கீங்க, இன்னைக்கு தாவேகா கட்சியோட தலைவராக இருக்கீங்க, உங்களை நாளைக்கு வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க வந்து உங்களை வந்து முன்னிறுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதை நீங்க வந்து செய்யலாமா? ஒரு தலைவர் வந்து செய்யலாமா? நடிகரையே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க, அவர் ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க.
ஒரு நடிகன் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி முடி வெட்டணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி ஷூ போடணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி வாட்ச் கட்டணும், ட்ரெஸ் போடணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நடிகருக்கே இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது ஒரு தலைவன் அப்படிங்கிறது ஒரு தகுதியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு கட்சி தலைவராக நீங்கள் மாறி இருக்கீங்கன்னும் போது இந்த நாட்டை நீங்கள் நாளைக்கு வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான தகுதி உங்களுக்கு வேணாமா? அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணுமா வேணாமா? அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு நடிகையோட மனைவி வந்து இருக்கும்போது பொது வெளியில மனைவி மாதிரி கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள், உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, நம்ம தலைவரே வந்து இப்படி போறாரா வேற ஒரு நடிகையோட மனைவி இருக்கும்போது, அப்ப நம்மளும் போலாம் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அதை தட்டி கேட்கிற இடத்துல இருக்கவங்க தான் தொண்டர்கள். தலைவன் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். ஆனா இவங்க எப்படின்னா, இது வந்து எங்க 2வது அண்ணி, இவங்க என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க ஏத்துக்கிட்டோம், சங்கீதா அவங்க விட்டு போயிட்டாங்க, இவர் அடுத்த வாழ்க்கையை பாக்குறாரு, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. நீ தப்பு பண்றதை நான் தூண்டி விடுறேன், நான் சப்போர்ட் பண்றேன். அதுதான் சொல்றேன். இதுல தப்பு இருக்கா அப்படின்னா, அந்த சங்கீதாவை விவகாரத்து பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து தாராளமா அந்த நடிகையை திருமணம் செஞ்சுக்கலாம், அந்த நடிகையோட சேர்ந்து வாழலாம், என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் ஒரு கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்கும்போது, 2 பிள்ளைங்க இருக்கும்போது, 2 பேரும் வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு நடிகையோட நீங்க வந்து பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா கணவன் மனைவி மாதிரி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. இது வந்து நண்பர்கள் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சப்பக்கட்டு கட்டலாம், ஆனா அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோடு, 2 பேரும் ஒன்னா கார்ல வந்து இறங்குனது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தம்பதி சகிதமா வந்து தான் அந்த அந்த விழால வந்து கடந்துக்கிட்டாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். நீங்க இப்படி ஒரு பொது வெளியில வந்து அந்த நடிகையோட நீங்க வந்து இப்படி தோல் போட்டு வரும்போது, ஜோடி போட்டு வரும்போது, அந்த வீடியோ நீங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல எல்லாம் கூட இந்த செய்தி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பார்க்குற அவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும் அவங்க மனநிலை? சங்கீதாவோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒருத்தியோட நீங்க தோல் போட்டு ஜோடி போட்டு ஒரு நடிகையோட வரும்போது அதை பார்க்குற அந்த மனைவியோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அதாவது அங்க உங்க வீட்டில் வேலை பார்க்குற கூர்க்காவோ சமயக்காரனோ தோட்டக்காரனோ என்னவா பார்ப்போம் அந்த அந்த பெண்மணியை? இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு, வேற நடிகையோட சுத்திட்டு இருக்காரு, உனக்கு என்ன மரியாதைன்னு பாப்பானா இல்லையா? அது வேதனையை தருமா இல்லையா? சரி, ஓகே, மனைவியினுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கல, ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கல, பெண்ணுக்கும் மரியாதை கொடுக்கல, ஓகே. நீங்க உங்க மகன் இருக்காருல்ல, உங்க மகனுக்கு 25 வயசு ஆச்சுல்ல, சென்னையில தானே அவரும் இருக்காரு, அவர் தனியா எங்கேயோ இருக்காரு, அசோக் நகர்லயும் எங்கேயோ, சென்னையில தானே இருக்காரு. இப்ப இந்த வீடியோ அவர் பாப்பாரா இல்லையா? தோளுக்கு மேல வளர்ந்த பையன், அவருக்கே வந்து நாளைக்கு திருமணம் பண்ணக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு பையன், அவர் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், ரேஷன் கடையிலே பெண்களுக்கு தனி ரேஷன் கடை, ஆண்களுக்கு தனி ரேஷன் கடைன்னு சொல்றாரு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி ரேஷன் கடை கொடுக்குறேன்னு வாய் வார்த்தையில மேடையில் ஏறி பேசினா போதுமா? அதை நீங்க செயலாக்கம் பண்ண வேணாமா? உங்க வீட்டில் இருக்கிற உங்க மனைவிக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேணாமா? உங்க தாய்க்கு நீங்க மரியாதை கொடுக்க வேணாமா? உங்க மகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேணாமா? தாய்க்கு மரியாதை இல்லை, தாரத்துக்கு மரியாதை இல்லை, மகளுக்கு மரியாதை இல்லை. இவங்கெல்லாம் பெண்கள் தானே. இந்த பெண்களுடைய மனசெல்லாம் வந்து வேதனைப்பட வைக்கிறது, இந்த பெண்களோட மனசெல்லாம் கஷ்டப்பட வைக்கிறதெல்லாம் சரியான விஷயமா இருக்குமா? சரி, சமத்துவத்தை பத்தி பேசுறீங்களே, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமத்துவமெல்லாம் பேசுறீங்களே, உங்களுடைய கட்சியில புஷ்யானந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, அருண் ராஜா இருக்காரு, இப்படி ஆண்களுக்கு தான் நீங்க வந்து முக்கிய பதவிகளை கொடுத்துருக்கீங்க, முக்கிய பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு பெண்ணை சொல்லுங்க, இந்த கட்சியில தாவேக கட்சியில இந்த சமத்துவம் பேசுற இந்த தலைவர் எந்த பெண்ணுக்கு சரி ஒரு பதவி கொடுத்திருக்கார்? கட்சி பதவி நீங்க கொடுத்திருக்கீங்களா ஒரு பெண்ணுக்கு? கொடுத்துருக்கீங்களா? அப்ப நீங்க எங்க இருந்து நீங்க சமத்துவம் பேசுறீங்க? எங்க இருந்து உங்களுக்கு சமத்துவம் பேசுறதுக்கு நாக்கு வருது? யாரையுமே நீங்க மதிக்கலைங்க. பெண் அவங்க வந்து உன்னை வேணாங்கிறாங்க, வேணாம், நீ வேணாம், நீ 8000 கோடி சொத்து வச்சிருந்தா எனக்கு வேண்டாம், நீ வந்து இவ்வளவு பெரிய பேர் புகழோடு இருந்தா எனக்கு வேண்டாம். ஒரு இத்தனை புகழ் பேரோடு இருக்கிற ஒருத்தரை யாராவது ஆல்ரெடி மனைவிங்கிற அந்தஸ்தோடு இருக்காங்க அந்த அம்மா, அதை வேண்டான்னு உதருவாங்களா? அந்த அந்தஸ்து ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு வேண்டாம் உதருவாங்களா? வேணான்ட்டு போவாங்களா? அப்ப போறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க அந்த அம்மாவை வேதனைப்படுத்திருக்கீங்க? மனதளவுல, உடல் அளவுல, சொற்களால எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து விஜய் அவர்கள் அடிப்படையாகவே பெண்களை மதிக்கிறது இல்ல, வேணும்ட்டே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு இல்லையா, கேரக்டரை பற்றி ஒரு இடத்துல பேசியிருப்பார் சார். கேரக்டர் தான் எல்லா இடத்துலையுமே மெயினானது, கேரக்டர் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது, கேரக்டரை நீங்கள் வந்து விட்டுறவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார். ஆனால் அவரே இப்போ இவ்வளவும் பண்ணுறதுன்றது ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா? ஆமாம், அவர் பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அவர் கேரக்டரை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. இந்த செயல் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நேற்றுக்கு வந்து அந்த நடிகையோடு வந்தது, அவர் கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர்னு காட்டுதா? பார்க்குற பெண்கள்லாம் ஆஹா விஜய் வந்து இன்னொரு நடிகையோடு வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது என்ன மாதிரியான செயல்? ஈனத்தனமான செயல்,
ஈனத்தனமான செயல். உங்கள் மனைவி இருக்கும்போது மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து பண்ணாத போது மனைவியோடைய ஸ்தானத்தில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வேறு ஒரு பெண்ணுக்கு நடிகைக்கு கொடுத்து கூட்டிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப தப்பு. அந்த நடிகை அவங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க, அந்த நடிகைக்கு இதெல்லாம் தெரியாதான்னு. அந்த நடிகை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் பண்ணுவாங்களா? அந்த நடிகை சமீபத்தில் ஒரு பேட்டி வைரலாக வந்துட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடிகை சொல்லியிருக்காங்க. கேட்கணும்னு நினைச்சீங்களா? நானே சொல்கிறேன். நான் என்ன ஆசை உங்களுக்கு நம்ம கேட்குறாங்க. முதல்வர் ஆகணும். முதல்வர்லாம் சொல்லலம்மா, அவங்க அப்படிலாம் சொல்ல. முதல்வர்ங்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. சிஎம் ஆகணும். எப்படி? சிஎம் ஆகணும். சிஎம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த 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 எப்படி சொல்றது, இந்த பலூனுக்கு ஆசைப்படுற மாதிரி, இந்த பஞ்சு மிட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி, இந்த கமரிக்கட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி, இந்த தேன் மிட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி எதுக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க. சிஎம் ஆகணும் அவங்க. எப்படி? சிஎம் ஆகணும். நான் வந்து சிஎம் ஆகணும். என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு 10 வருஷத்துலயாவது நான் சிஎம் ஆகணும். அவங்க சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இப்போ 10 வருஷம் கழிச்சு இங்கே இப்போ நம்ம இருக்கோம். அந்த வீடியோக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ 10 வருஷத்தில் அவங்க சிஎம் ஆசைப்படுறாங்க. சிஎம் ஆசைப்படணும்னா எப்படி? குறுக்கு வழியில் போகணும். அப்போ இவரை வந்து சிஎம் ஆக்கணும். முதல்ல சிஎம் ஆக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் இருக்கார்ல, பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் தானே, அவருக்கு வேட்டு வைக்க போகிறாங்க. அவர் பாவம் அங்கங்கே இப்போ எங்கேயாவது பரிதாபமாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன தலைவரை இட்டாண்டு போகிறது தான் என்னோட வேலை அப்படிங்கிறாரு. இப்போ தலைவரை இட்டாண்டு போகிற வேலை பார்த்துட்டு இருக்கிற புஷி இந்த அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்க போகிறாரு அவர். அப்போ அவங்க கனவு வந்து இவர் நிறைவேற்றதான் வந்து கட்சி தொடங்கியிருக்காரா சார் தாவேகா தலைவர்? புரிஞ்சிருச்சா? பொதுச் செயலாளர் ஆக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? பொதுச் செயலாளர் ஆக்குனா நீங்கள் முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் கட்சி, இவங்க பொதுச் செயலாளர்னு சொல்லுவார். நீங்கள் வேணாம், நீ ஏன் பொதுச் செயலாளர் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? அப்போ பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாருன்னா புஷ்யானந்துக்கு வேலை எல்லாம் போச்சு இல்லை? அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு கட்சி தொடங்கினேன்னு சொன்னதை தாண்டி இப்போ த்ரிஷா அவர்கள் இவரை எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. சிஎம் ஆகணும்னா என்ன அர்த்தம்? சிஎம் ஆகணும்ல, ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். அப்போ மயிலாப்பூர் தொகுதியில் நின்று டெபாசிட் எய்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு காலி பண்ணி இவங்க சிஎம் ஆகி நம்ம இந்த ஸ்டேட்டில் இருந்து இவர் சிஎம் ஆகி இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதே வந்து கேவலம். இவங்க சிஎம் ஆகி இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனா படு கேவலம். கூடிய சீக்கிரம் இப்போ முதலமைச்சராக பார்க்கலாம் த்ரிஷா. நடக்கிற காரியமாம்மா இதெல்லாம். வந்து எப்படின்னாம்மா, ஏதாவது கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான் இது. நொடமன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக தான் இதெல்லாம் இருக்கும். அப்போ இதனை எடுத்து இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எல்லாமே கைமீறி போயிருச்சு. இப்போ சங்கீதா அவர்களுக்கு நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நான் விடுவேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க விடுறதுக்கு முன்னாடியே இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க ரிப்ளை எப்படி இருக்கும் சார் இதுக்கு அடுத்து விஜய் அவர்களுக்கு? ரிப்ளை வந்து அதாவது பயங்கர ஹீட்டடாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், மனைவி சங்கீதாக்கு எல்லாமே தெரியும். 28 வருஷம் ஒன்றா வாழ்ந்த ஒரு பெண்மணி. பையன் சஞ்சய் அவருமே வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு 25 வயசு வாலிபனாக இருக்கிறாரு. இந்த விவகாரத்து வழக்கை எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணதுக்கு காரணமே சங்கீதா இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்பாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நம்பாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான ஆள் அவர் கிடையாது, அவர் போலி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுனால தான் இப்போ விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 2021 தனித்தனியாக இருக்கிறாங்க. 2021 2 பேருக்கும் பிரச்சனை, 6 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விவகாரத்து வழக்கை தாக்கல் பண்ணலாமே. 2 மாதம் பொறுக்க மாட்டாங்களா? 2 மாதம் பொறுத்தா எலெக்ஷன் முடிஞ்சிடும்ல ஏப்ரலில். அப்புறம் மேலே இதை தாக்கல் பண்ணலாமே. ஏன் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவசரப்பட்டு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க இன்டைரக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து மேலும் காயப்படுத்துகிற மாதிரி இந்த நடிகையோட நேற்று வந்து வெளியில் போயிருக்காருன்னும் போது இப்போ அந்த அம்மா வந்து ஆணி அடித்த மாதிரி விஷயங்களை, ரகசியங்களை, பல விஷயங்களை மனைவி சொன்னால் நம்புவாங்க. உண்மை, பொய் கிடையாது. மனைவி எப்படின்னா, இது எல்லாம் எப்படின்னா, எதாக இருந்தாலும் வந்து டிஎம்கேயோட சதி வேலை. ஒருத்தர் நெஞ்சில் எச்சு மீச்சார், ஒருத்தர் காணொலி கொடுத்தாரு, செல்வம்னு ஒருத்தர் உதவியாளர், அது டிஎம்கேயோட சதி வேலை. மனைவி சங்கீதா கோர்ட்டுக்கு போய் விவகாரத்து கேட்டால் டிஎம்கேயோட சதி வேலை. டிஎம்கே எப்படி சதி வேலை பண்ணியிருக்கு? 98, 97 பிளான் பண்ணி இவர் நடிக்க வந்த காலத்திலேயே நாளைக்கு 30 வருஷம் கழித்து இவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குவார்,
அதனால் சங்கீதாங்கிற ஒரு பெண்ணை வந்து அனுப்பிச்சு காதலியாக மாற்றி கல்யாணம் பண்ணி மனைவியாக இருக்க வச்சு, அது எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷம் இருக்க வச்சு 2 குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சதி வேலை பண்ண வந்துட்டாங்க. அப்படியே டிஎம்கேவில் கைக்கூலி சதி வேலை பண்ண வந்துட்டாங்க. யார்? சங்கீதா அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. நீங்கள் நான் பேசுனா ஊபி, டிஎம்கே ஊபி, டே 200 ரூபா ஊபி, நான் ஊபி. நான் கேட்குறேன், இந்த நடிகையோட 2 பேரும் ஒன்றா போனாங்கல்ல, இது எந்த கட்சியோட சதி வேலை? அது சொல்லுங்க. இப்போ டிஎம்கே சதி வேலையா இது? பின்னாடி இருந்து இயக்குறாங்களா அந்த நடிகையை? அப்போ விஜய் அவர்களை 200 வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் அதான் சொல்கிறேன்லம்மா, எதுவுமே யாரோட சதி வேலையும் கிடையாது. சதி வேலைன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மைனஸ் எல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற பார்க்குறீங்க. ஒரு பாயிண்ட்டு, உங்கள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலையா? டிஎம்கே சதி வேலை. ஏன் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டீங்கல்ல, கூப்பிடுங்க. மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், ஜனநாயகன் படத்தை ஏன் அங்கிள் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? கேளுங்க, ஒரு மேடையில் கேளுங்க. கேட்பீங்களா? அதுக்கு திராணி இருக்கா? கேளுங்கன்றேன் நான். கேட்க முடியுமா? திராணி இருக்கா? அப்போ என்ன உங்களுடைய எண்ணம்? ஓட் ஸ்பாய்லர், சிறுபான்மையினருடைய ஓட்டை உடைக்கணும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்னொருத்தரால் இயக்கப்படுறீங்க. நீங்கள் இயங்கலை. உங்களுக்கு சுய அறிவு இருந்திருந்தால், நீங்கள் சுயமாக சிந்திக்கிறவராக இருந்திருந்தால், அரசியல் கட்சி தொடங்கி இன்றைக்கி 2 வருஷம் ஆச்சு. 51 பேர் செத்தது தான் இன்றைக்கி இந்த கட்சியினுடைய சாதனை. 51 பேர் செத்தது தான் சாதனை. நேற்று கூட ஒரு பையன் வந்து மூளை ரத்த கசிவு அடிபட்டு கிடக்கிறான், அந்த தஞ்சாவூரில் அடிபட்ட பையன். ஸோ இதுதான் உங்களுடைய சாதனை. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கட்சி தொடங்கினதுக்கப்புறம் என்ன தான் செஞ்சீங்க? என்ன தான் பண்ணீங்க? என்ன தான் பேசுனீங்க? எல்லா மேடையும் ஏற வேண்டியது தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தி. அப்புறம் வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினது வந்து வெற்றி பெறுறதுக்கு இல்லை, திமுகவோட வாக்கை பிரிக்கிறதுக்காக மட்டுமே தானா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரிக்கிறதுக்கு தான். பச்சை துண்டு போட்டுக்கிட்டு விவசாயியோடைய இடம் டெல்டா, விவசாய இடம், அங்கே போகிற தஞ்சாவூருக்கு போடு பச்சை துண்டை, எல்லாம் வேஷம் போடும்போது கேட்டுப்பாரு, என்ன நம்ம கட்சி துண்டு போடாமல் பச்சை துண்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டுப்பாரு. சும்மா ஐயா போய் பேசிட்டு வா, பச்சை துண்டு போட வேண்டிய இடம் அப்படியா? இப்போ நாளைக்கு வேறு சிவப்பு துண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஊருக்கு ஒரு துண்டை போட்டு கொண்டு போய் நிறுத்தி அவர் பேச வைக்கிறாங்க. இவர் வந்து அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் இவர் விவசாயியோட மகனாக பிறக்கணுமா? சரி, அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நீ எதுக்கு விவசாயியோட மகனாக பிறக்கணும்? நீ விவசாயியாக பிறக்கணும்னு சொல்லு. அதென்ன விவசாயியோட மகனாக பிறக்கிறது? விவசாயியாக பிறந்த ஒத்துக்க மாட்டாங்களா? சரி, அடுத்த ஜென்மத்துக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்போயே வந்து ஒரு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒரு காணி நிலத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து சேத்துக்குள்ளே இறங்கி உழுதா அவங்களை வேணான்றாங்களா? நாற்று நன்னா வேணாங்கிறாங்களா? ஒரு கூடையில் பழைய சோறும் கருவாடு எடுத்துகிட்டு போய் கருப்பாயி வாடி உட்காந்து சாப்பிட்லான்னு கூப்பிட்டா வேணாங்கிறாங்களா? ஏன் இப்போ இறங்குங்க. விவசாயியாக மாறுறதுக்கு எதுக்குமா அடுத்த ஜென்மம்? அது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மம்னு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கே நான் மகனாக பிறக்கணும்னு அப்பாவை பார்த்து பையன் சொல்லலாம், உங்களுக்கே நான் மகனாக பிறக்கணும்னு அம்மாவை பார்த்து பையன் சொல்லலாம், எங்கள் அக்காவா நீங்கள் பிறக்கணும், இல்லை உங்கள் தம்பியாக நான் பிறக்கணும்னு சகோதரர்கள் ஒருத்தரை பற்றி சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அவர் பெற்றோர்களையும் வெறுத்துட்டாரு. அதான் எப்பயோ வெறுத்துட்டாரு, வெளியே வந்துருச்சு. எப்பயோ வெறுத்துட்டாருமா, கூர்க்கா விட்டு அடித்து விரட்டிட்டாரு. தெரியாதா உங்களுக்கு? உள்ளே விடலை. பெற்றோர்கள்லாம் போகணுன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா வரணுன்னா கதவை திறந்துட்டு வரலாம். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே போகணுன்னா வாசலுக்கு கூர்க்காட்ட சொல்லணும், ஹலோ சார், நான் விஜயோட ஃபாதர் எஸ்சி சந்திரசேகர், மதர் சோபா சந்திரசேகர், இப்போ உள்ளே போகலாமா அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு அவன் சொல்லுவான். நார்த் இந்தியாவில் சாப் கேட்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலே போய் கேட்பான், சார் உங்கள் அப்பா அம்மாவா 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஓ வந்துட்டாங்களா? இங்கே சரி, அம்மா மட்டும் அனுப்பு, அப்பாவை அங்கேயே இருக்க சொல்லு. இது எப்படி சரியா வருமா? அம்மா மட்டும் அனுப்பு, அப்பாவை அங்கேயே இருக்க சொல்லுன்னா அப்பா இல்லாமல் பிறந்துட்டீங்களா? அம்மா இல்லாமல் பிறந்துடுவீங்களா? 2 பேரும் சேர்ந்தாதானே ஒரு குழந்தை. ஸோ 2 பேருக்கு சமபங்கு இருக்குல்ல, அப்பாவுக்கும் இருக்குது அம்மாவுக்கும் இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து அப்பாவை மட்டும் வாசல் நிறுத்தினா அம்மாவை மட்டும் வர சொன்னா, இது நான் அவருக்கு சொல்லலை, எல்லாருமே தானே அப்பா அம்மா தானே, அஸ்திவாரம் அப்பா அம்மா தானே. அப்பா இல்லாமல் அம்மா இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லைங்கிறது தானே தியரி, சயின்ஸு. இப்போ இது எப்படி நடந்துச்சு? வெளியில் துரத்தி விடுறாரு அப்பா அம்மாவை. பொண்டாட்டி வேணாம்,
அம்மா வேணாம், அப்பா வேணாம், பையன் வேணாம், பொண்ணு வேணாம். த்ரிஷா மட்டும். ஆ? த்ரிஷா மட்டும் போதும். அது எனக்கு தெரியல. இது இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவரு ம். என்னம்மா நம்ம சொல்றது? ஆனா அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கே சார். ஏன்னா என் மகள் மாதிரி சங்கீதான்றத பல இடத்துல அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. கரெக்டு. ஆனால் அவங்களுக்கே மெஜாரிட்டி இல்லையே. அவங்களுக்கே மகன்கிற உரிமையே இல்லையே. அப்புறம் அவங்க சங்கீதாக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? சப்போர்ட் பண்ணால் அந்த சப்போர்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கணும். அவங்க சும்மா பேட்டியெல்லாம் சொல்ல வேண்டியதான். என்னோட மகன் மாதிரி தான் சங்கீதா வந்து ஹார்லிக்ஸ் கலந்து கொடுப்பாங்க, வாட்டர் பாட்டில் ஜூஸ் கொடுத்தா கூட வந்து அவங்க பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னோட மகன் தான் சங்கீதா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவங்க அம்மா சோபம்மா சொல்ல வேண்டியதுதான். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. நன்றி.